நம பார்வதீபதையே அரகர மகாதேவ. அன்பார்ந்த பக்தி ஒலி நேயர்களுக்கு சுவாமிநாத அனந்த கோடி நமஸ்காரம். இல்லாமல்ல பகவானுடைய அனுகிரகத்துல நம்ம எல்லாம் நல்லா இருக்கும். இந்த சனி பகவான் ஒருத்தர் இருக்க நவகிரகங்கள்ல, அவர் தர்மத்துக்கும் தர்மசீலர். தர்மம் மாறாத ஒரு பகவான் யாருன்னா சனி பகவான். பேரை சொன்னாலே நடுங்கக்கூடிய ஒரு பெரிய நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய மகா சக்தி வாய்ந்தவர் சனி பகவான். தெய்வங்களுக்கு மேல் தெய்வமா இருக்கக்கூடியவர். அவர் எப்படி அப்படின்னா அப்படி ஒரு அனுகிரக சக்தி உள்ளவர். அவர் எப்படி நம்ம திருப்திப்படுத்துறது? நவகிரகங்கள்லாம் என்னன்னா, எத்தானு கொடுத்தேன்னா சந்தோஷமா இருக்கும். குழந்தை மாதிரி அதெல்லாம். குழந்தை அழுதுண்டே இருப்பா. ரெண்டு ஒரு பொம்மையை தூக்கி போட்டேன்னா ஒரு 10 நிமிஷம் அதை விளையாடும். அடுத்தது அழுவா. ஒரு சாக்லேட்டை கொடுப்பா, சாப்பிட்டு இருக்கும். அடுத்து ஒரு நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அழுவும். அதுக்கே தானே அம்மா சமாளிப்பா. ஆனா அம்மா அவ வேலையை பார்த்து கொண்டிருப்பாள். ஆனால் அந்த சத்தத்தை நிறுத்தி அந்த குழந்தையும் அரவணைப்பாள். அதே மாதிரிதான் நவகிரகம். தெரிஞ்சுக்குங்க, நம்ம போய் அரவணைக்கணும். தாய் மாதிரி, அது குழந்தை மாதிரி நவகிரகம். என்ன சாமி இப்படி சொல்றீங்க இருக்கிறீங்களா? அபார சக்தி வாய்ந்தவர்களை வாழலாம். சிரிச்சுட்டே இருப்பா. குழந்தை எப்படி நம்ம கொடுத்தோன்னு சிரிக்குது நம்மளை பார்த்தோன்னே, அதே மாதிரிதான். இப்ப இந்த சனி பகவானை நம்மளுடைய ஜாதகாதியில தொந்தரவு பண்ணாம இருக்கணும். என்ன பண்றது? எள்ளு தீபம் ஏற்றுங்கள். எள்ளு தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்னா, சனிக்கிழமை சனி பகவான் சன்னதியில அகல் விளக்கு ஏத்தி எள்ளு முடிச்சு போட்டு எள்ளு விளக்கு ஏத்துங்க. இதுல என்ன சார் நமக்கு லாபம், என்ன பலாபலன் அப்படின்னா, சார் பூலோகத்துல என்ன வேணும்? மானிட பிறவி. அந்த மானிட பிறவில எப்படி இருக்கணும்? நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். சரி, இந்த நோய் நொடி இல்லாமல் இருந்தா நமக்கு எப்படி சந்தோஷம் கிடைக்கும்? பிதர்களுடைய சாபங்கள் நீங்கி தோஷங்கள் நீங்கி இருக்கணும். இதுதான் சார் ரொம்ப முக்கியம். அந்த பிதர்களுக்கெல்லாம் அதிபதியா இருக்கக்கூடியவர் எம்பெருமான் சனி பகவான். காக ரூபம். என்னத்துக்காக இதை சொல்றோம் அப்படின்னா, எள்ளு தீபத்துக்கு சக்தி ஜாஸ்தி. என்னென்ன அப்படின்னா, முதல்ல சனி பகவான் யமதர்மராஜாவுடைய சகோதரர். முதல்ல இது போதும். எள்ளு தீபம் ஏற்றத்தினால என்ன முக்கியமான பலன் அப்படின்னா, யம பயம் நீங்கும். ஜோசியர் பார்த்துட்டே இருப்பார். அங்க ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கும் ஒருத்தர் ஜோசியக்காரனை கேட்கிறா, அண்ணா இதே மாதிரி இவ்வளவு சீரியஸா இருக்க, என்ன பண்றது அப்படிங்கிறா. ஜோசியர் சொல்றார், அம்மா நேர உடனே போ, சனி பகவானுக்கு ஒரு நல்ல வழக்கு ஏத்துங்கோ, எண்ணெய் தீபம் ஏத்துங்கோ, எள் தீபம் ஏத்துங்கோ. சாமி இன்னைக்கு புதன்கிழமையா இருக்கே, பரவாயில்ல. இப்ப ஜாதகத்துல சனி பகவான் ரொம்ப உச்சத்துல உங்களை ஆட்டி படைக்கிறார், அவரை போய் சாந்தப்படுத்துங்கோன்னு சொல்ற. இவாளும் டெய்லி ஏத்துறா. ஏத்தினோடனே அந்த டேஞ்சரா படுத்துட்டு இருக்கிறவா டாக்டர் சொல்றார், கொஞ்சம் மிராக்கலா கொஞ்சம் எழுந்து உட்காந்துக்கிறார். எப்படி மிராக்கலா? அந்த மிராக்கல் யாரு? எம்பெருமான் சனி பகவான். நம்ம ராஜா இல்லையா அவர்? அந்த சனி பகவானுக்கு அந்த எல் தீபத்தை போட்டு அவரை சந்தோஷப்படுத்துங்க. முதல்ல தீப ஜோதிக்கு அவ்வளவு சக்தி. சரி, இந்த எள்ளு தீபத்தினுடைய சக்தி என்ன அப்படின்னா, அகல் விளக்கு, மண் விளக்கு, அகல் விளக்கு இல்லையா, அதுக்கு ஒரு சக்தி உண்டு. என்ன? வீரியம் அதிகமாக இருக்கும். வீரிய அபிவிருத்தின்னு பேர் அதுக்கு. மண் விளக்குக்கு பேர் என்ன? வீரியமா இருக்கக்கூடியது. நீ எவ்வளவு பெரிய சூடான விஷயத்தை வைக்கிறதுனால அது தாங்கி கொண்டிருக்கிறது, வீரியம் ஜாஸ்தி. அந்த அகல் சூடா இருக்கும்போது நீங்க தொட்டு பாருங்க, கையெல்லாம் குப்பிடிச்சு போடும். அந்த சூட்டு உடையல பாருங்க, எவ்வளவு சூடு ஏற்றினாலும் உடையாது அகல். வீரியம் ஜாஸ்தி. நம்ம என்ன நினைச்சு ஏத்துறோமோ அதை காரிய சித்தி பண்ணி கொடுக்கக்கூடிய சக்தி தான் அகல் விளக்கு. அதனால்தான் அந்த மண் அகல் விளக்குல ஏற்றும். வீரிய சக்தி ஜாஸ்தி. சரி, அந்த மண் விளக்குல இந்த எல் தீபத்தை ஏற்றத்தினால என்னென்ன பலன்? முதல்ல நமக்கு எல்லா தோஷமும் பூலோகத்துல தான் இருக்கு. இந்த மண் விளக்கு பூமியிலேருந்து எடுக்கிறது, மண்ணுனால செய்யறது, அந்த தோஷ நிவர்த்தி. அடுத்தது யம பயம்.
அந்த எள்ளுங்கிறது பிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய ஆகாரமான விஷயம் அது. அதை ஏன் எம்பெருமான் வச்சுட்டு இருக்கார் சனி பகவான்? இருக்கிற தானியங்களை வேற ஏதாவது எடுத்து வச்சுக்கலாம். மனம் எள்ளு தானம் வாங்கக்கூடாது, எள்ள நம்ம இறக்க கூடாது. தர்ப்பணம் பண்ணும்போது எள்ள அழகா கொஞ்சமா எடுத்து பண்ணணும். எள்ள பிதர்களுடைய ஆகாரம். அந்த ஆகாரத்தை எம்பெருமானுக்கு நம்ம தீபமா ஏற்றுறோம். அது நல்லா எண்ணெயாகி சுடராக எரிந்து எம்பெருமானுடைய ஆனந்த தரிசனத்தை பார்க்கும் பொழுது முன்னோர்களுக்கு சாபத்தை நீக்குகிறார். இதுதான் தீபத்தினுடைய பலன். என்னமோ பிதிர்க்கு தோஷம் இருக்கு, பிதிர் தோஷம் இருக்கு, ஜோதியை சொல்றாரு, அதை சொல்றாரு, எல்லாரும் சொல்றா. என் மனு கல்யாணம் ஆகல, பையனுக்கு கல்யாணம் ஆகல, எங்க காலத்துல ஒரே கடன், ஒண்ணுமே விருத்தி ஆகல, ஒரே டெத்து மேட்ரா கேட்கிறோம். இதெல்லாம் என்ன பண்றது சாமின்னா, தீபத்தை போடுங்க சார் எம்பெருமானுக்கு. சனி பகவானை போய் வழிபடுங்க. உங்களை என்ன கேட்டார் சனி பகவான்? உங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபாய் ஜிபே அனுப்பு நான் சொல்றாரு. இல்லையே. இல்ல 10 லட்ச ரூபாய் செக் போட்டு கொடுனாரா, இல்ல ஒரு வீடு கட்டி கொடுனாரா? இல்லையேன்னா ஒரு தீபம் ஏற்ற முடியல நம்மளால, அப்புறம் எப்படி தோஷம் போகும்? பிதர்களுக்கு எப்படி கொண்டு சேர்க்கிறாரு பார்த்தேலா? அந்த எள்ளு எரிந்து துணி எரிந்து அந்த தீபமாக மாறி நீங்க அடுத்த ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதுல ஒண்ணுமே இருக்காது. நீங்க ஏத்தின வழக்குல எல்லாம் எரிஞ்சு சுவாமி ஆதர்ஷனம் பண்ணி பிதற்குடைய தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறார். சரி, இந்த எள்ள வெறுமனை எண்ணெயில போட்டு ஏத்தலாமனோ, ஏன் துணியில போட்டு ஏத்துறோம்? முடிச்சு போட்டு. துணி என்ன தெரியுமா? மானத்தை காப்பாற்றக்கூடிய விஷயம். வஸ்திரதானம் பண்றோம் பார்த்தீங்களா, தர்தரங்கள்லாம் போகும். அதனால்தான் இந்த இடத்துல சுவாமியுடைய கருப்பு துணி ஏத்தி வஸ்திரத்துல எந்த சுவாமிக்கும் துணியில பொருள் வச்சு ஏத்தி கட்டுறது கிடையாது. இப்பெல்லாம் நிறைய சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாது. ஒரே சுவாமி தான் அந்த காலத்துல. தசரத மகாராஜா காலத்திலே அப்படிதான் எள்ளு முடிச்சு போட்டுதான் தீபம். அந்த தீபத்தை பண்றதுனால என்னென்ன போகுது? நம்ம குடும்ப மானத்தை காப்பாற்றுகிறார். 2வது, வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரங்கள் நகர்ந்து விடும். அந்த உள்ள இருக்கிற எள்ளு பிதர்களுக்கு ஆகாரம். மறைமுகமா நம்ம முன்னோர்களுக்கு சாப்பாடு போடுறோம். தீபஜோதி பிரகாசமா இருந்தோம்னா சனி பகவான் நம்ம பிதர்களுடைய தோஷங்களையா நிவர்த்தி பண்ணி நம்ம ஜாதகத்திலே நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுப்பார். இந்த எள்ளு தீபத்துடைய மகிமை அது. அதனால ஏன்பா சுவாமிஜி நல்லெண்ணெய் மட்டும் என்ன அபிஷேகம்? எல்லா சுவாமிஜி என்ன சாத்துவா அபிஷேகம் கிடையாது. சனி பகவானுக்கு மட்டும் நல்லெண்ணெய் அபிஷேகம். ஏன் சார்? கர்மவினை போயிடும் சார். நம்ம ராசியில 7 ஜென்ம சனி, கண்ட சனி, பொங்கு சனி, எல்லா சனி பகவான் இருக்கார் இல்லையா? அர்த்தம சனி, அர்த்தாஷ்டம சனி. இந்த சனி பகவானுக்கு என்ன அபிஷேகம் பண்ணணும்? நல்லெண்ணெய் அபிஷேகம். அப்படி ஒரு பாக்கியம். அந்த நாள இந்த எள்ளு தீபத்துல சுவாமி அவ்வளவு சந்தோஷப்படுற, நல்லெண்ணெய் அபிஷேகத்துல ஆனந்தமா இருக்க. அப்படிப்பட்ட இந்த சனி பகவானுக்கு சனி தோஷங்களை நிவர்த்தி பண்ற. சென்னையில சனீஸ்வரன் கோவில் இருக்கு. அந்த சனி பகவானுக்கு சனிக்கிழமை சாயங்காலம் எண்ணெய் அபிஷேகம் பண்ணுவா. சுவாமிக்கு எண்ணெய் அபிஷேகம் பண்ணி, பொடி அபிஷேகம் பண்ணி, பால் அபிஷேகம் பண்ணுவா. அந்த எண்ணெய் என்ன பண்றா அப்படின்னா, யாருக்கு சனி பகவானுடைய இந்த ஜென்ம சனி, கண்ட சனி, இந்த ஜாதகத்துல சனி தோஷம் இருக்கிறவா கையால எண்ணெயை கொடுப்பா. கோவில் சிவாச்சாரியரே தொடமாட்டார், அதை கீழே வைக்க சொல்லுவார் பிரார்த்தனை பண்ணி. அந்த எண்ணெயை அவ பேர் சொல்லி அபிஷேகம் பண்ணுவார். அப்படி பண்றதுனால 7 வாரம் பண்ணணும் அந்த கோயில்ல. பண்ணேன்னா ஒண்ணுமே கிடையாது, செலவே கிடையாது. நீங்களே எண்ணெய் வாங்கி போகணும், நீங்களே அர்ச்சனை தட்டை வாங்கி போகணும், பால் நீங்களே வாங்கி போகணும். அங்க போனேன்னா அந்த சிவாச்சாரியார் பண்ணி கொடுப்பார். அவ்வளவுதான். அந்த அர்ச்சனை பண்ணி உங்க பேர்ல பண்ணாலும் 7 வாரத்துக்குள்ள 4வது வாரமே உங்க காரியம் சக்சஸ் ஆயிடும். சனி பகவான் அப்படி ஒரு வீரியமானவர் அங்க. ஏன்னா ஆஞ்சநேயர் பாதத்துல இருக்கிறவர். அப்படிப்பட்ட இந்த தீபம், எள்ளு தீபம் போட்டு எல்லாரும் நம்ம குடும்பத்தில் இருக்க பிதிர் தோஷங்களை நிவர்த்தி பண்ணுங்கள். யம பயம் போகும் சார்.
ஆக்சிடென்ட்லாம் அடிக்கடி நடக்காது. சனி பகவான் நல்ல ஒரு அனுகிரக சக்தி. ரெண்டாவது, வேலை இல்லைன்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா, வேலை ப்ரமோஷன் இல்லை, வேலையில ஒரே சங்கடம், எவனாலும் ஒருத்தன் வந்து உட்காந்துறான், பேச்சுவாக்கிலே சொல்லுவான், 7:30 மணி எனக்கு வந்திருக்கான் பாருமா. நீங்க குரு மாதிரி வந்திருக்காரான்னு சொல்லுவீங்களா? சுக்கிர மாதிரி வந்திருக்கான்னு சொல்லுவீங்களா? ராகு மாதிரி வந்திருக்கான்னு சொல்லுவீங்களா? ஏன் சனியை மட்டும் 7:30 சொல்றீங்க சார்? அவர் நம்மள்ட்ட 7:30 வருஷம் இருந்தாலும் கொடுக்குற டைம் வந்துடுச்சுன்னா கொட்டி தள்ளிட்டு போயிடுவாங்க சார். ஆனா அவர்கிட்ட நீங்க பக்தியா இருந்தேன்னா அந்த 7:30 வருஷம் உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டார், தெரியுமா? அதான் சனி பகவானுடைய அபார சக்தி. நீங்க பழகி பாருங்க. ஒரு படத்துல சொல்றாங்க பாத்தீங்களா, வாங்க பழகலாம் அப்படிங்கிற பாத்தீங்களா? வாங்க சனி பகவானிட வழிபடுவோம், வாங்கள் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றுங்கள், காரிய சித்தி நடக்கும். அரசியல்வாதிகள், நம்ம சினிமாவில் இருக்கிறவங்க, நாடகர்கள், கலைஞர்கள், இசைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் இந்த சனி பகவானை வழிபடுங்கள். எல்லா மக்களுக்கும் சனி பகவான் அனுகிரகம் பண்ணுவார். சனி பகவான் கிட்டக்க போக போக தான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். நீங்க உள்ள கிட்டக்க போக போக அவர் கொஞ்சம் உங்களை சோதனை பண்ணுவார். நம்மள்ட்ட வரத்துக்கு இவன் ட்ரை பண்றான் அப்படின்னு கொஞ்சம் சோதனை பண்ணுவார். பயப்படாதீங்க, ஏறி போங்க. தசரத மகாராஜா மாதிரி போகணும் சனி பகவான்கிட்ட. சனி பகவான் சிரிப்பர். நீங்க நேர போய் பார்த்தெல்லாம் தெரியும், சனி பகவான் சிரிச்சுன்னு இருப்பார் எப்போதும். யாருக்கும் எந்த கருதலும் பண்ண மாட்டார். அவர் தர்மத்தை மீறி எதுவும் பண்ண மாட்டார். அதனால எல்லாரும் எல் தீபம் ஏற்றுங்கள். சனி பகவானுக்கு அனுகிர பாத்திரமாகி எல்லோரும் நல்லா இருக்கும். சன்னோ தேவீரபிட்டயாபோ பவந்து வீதையே சையோரபிஷ்டமந்திரா. ஓம் சனீஸ்வராய வித்மஹே சாயா புத்ராய தீமகே தன்னோ மந்த பிரச்சோதயாத். ஓம் சம் சனீஸ்வராய நமஹ. சனீஸ்வர பகவான் மூர்த்தி கி ஜெய்.